ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது அறுசுவையும் ஆன்மீகமும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் இன்னைக்கு கிறிஸ்பி பொட்டேட்டோ பால்ஸ் தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிறிஸ்பி பொட்டேட்டோ பால்ஸ் செய்கிறதுக்கு நம்ம 5 உருளைக்கிழங்கு, கொஞ்சம் பெரிய உருளைக்கிழங்கு தான் நான் எடுத்துருக்கிறது. 5 உருளைக்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். உருளைக்கிழங்கு நல்லா குழைய வெந்திருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கட்டிகள் இல்லாமல் நம்ம பிசைஞ்சால் நல்லா மாவாக வரணும். அந்த அளவுக்கு வேக வைக்கணும். பாருங்கள், நான் 5 உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ இதை நான் மசிச்சுக்க போகிறேன். ஸ்மாஷர் இருந்தால் அதில் மசிச்சுக்கோங்க, இல்லை துருவி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா நம்ம பால்ஸாக உருட்டும் போது நம்ம கையில் அந்த கட்டிகள் மாட்டும். பால்ஸ் உருட்டும் போது கட்டிகள் வெளியே இருந்தால் வெடிப்புகள் விடும். அதனால் நம்ம கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் மசிச்சு வச்சுக்கணும். இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் போட்டுக்கலாம். நான் 6 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா கூட 1 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம், தேவையான அளவுக்கு. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு 1 டீஸ்பூன் நான் சால்ட் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு நான் காரத்துக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டிருக்கேன். அதனால தான் எனக்கு பொட்டேட்டோ பால்ஸ் ஆரஞ்சு கலராக தெரியுது. நீங்கள் நார்மல் மிளகாய் தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம் காரத்துக்கு. உங்கள் தேவையான அளவுக்கு காரத்தை போட்டுக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். இது கூடவே நம்ம ஆயிலையும் சேர்த்துக்கிறோம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு எல்லாமே ஈவனாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. எல்லா மசாலாவும் ஈவனாக மிக்ஸ் ஆகிருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிசைஞ்ச பின்னாடி குட்டி குட்டி உருண்டைகளாக நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம உருண்டை உருட்டிக்கலாம். நமக்கு ஏற்ற மாதிரி உருண்டை உருட்டிக்கலாம், சின்னதாகவோ பெருசாகவோ. ரொம்ப பெருசாக இருந்தால் வேகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் சின்ன சின்னதாகவே உருட்டி போட்டுக்கோங்க. மீடியம் சைஸில் கூட உருட்டி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி உருண்டைகளாக மொத்தமே நம்ம உருண்டை உருட்டி வச்சுக்கலாம். குட்டி குட்டியாக உருண்டை உருட்டி ஒரு பிளேட்டில் வச்சுப்போம் எடுத்து. அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஆயிலை அப்ளை பண்ணிக்கோங்க லைட்டாக. பாருங்கள், ஆயில் அப்ளை பண்ணி உருண்டை உருட்டினோம்னா ரொம்பவே சீக்கிரமாக உருட்டிக்கலாம், நல்லாவும் இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் உருண்டை உருட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெயை விட்டு அது காஞ்சிடுச்சான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். இது ஹை ஃப்ளேமில் நீங்கள் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கணும். ஏன்னா இது ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு ரொம்ப ஹார்டாக இருக்காது. அதனால் நல்லாவே வெந்துடும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சிரும். அதனால் மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு பபிள்ஸ் வந்தால் போதும். உடனே திருப்பி விடாதீங்க. சைடில் எல்லாம் உங்களுக்கு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு திருப்பி விடுங்க. லைட்டாக திருப்பி விடுங்க, ரொம்ப ஹெவியாக திருப்பி விடாதீங்க. இது கொஞ்சம் கரையிறது கூட வாய்ப்பு இருக்குது, உடையும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சாலும் திரிஞ்சு போயிடும். அதனால் நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. அதே சமயம் லைட்டாக சைட்லலாம் பாருங்கள் ப்ரௌனாக வந்திருக்கும். அந்த டைமில் நீங்கள் திருப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு பால்ஸ் உடையாமல் நல்லா வரும். சப்போஸ் உங்களுக்கு பால்ஸ் உடஞ்சி வருதா, அது அளவு நீங்கள் எதாவது தப்பாக பண்ணியிருப்பீங்க. அப்படி சப்போஸ் பால்ஸ் உடஞ்சி வருதுன்னா கொஞ்சம் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம், நல்லாவே வரும். ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க, ஹார்ட் ஆகிடும். லைட்டாக கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துங்க. இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவே இருக்குன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. பயப்பட வேணாம் உடையுதுன்னு சொல்லிட்டு. பாருங்கள், எனக்கு நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் எல்லா பக்கமும் திருப்பி கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஈவனாக கோல்டன் ப்ரௌனாக வரும். பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். சூப்பராக வெந்திருக்கு, ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நான் சாஸ் எடுத்திருக்கேன், டொமேட்டோ சாஸு. நீங்கள் மயோனிஸா இல்லை சாஸாக தொட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க, யார் வேணாலும் செய்யலாம். ரொம்ப சுலபமான ஒரு ரெசிபி. ஈவினிங்கில் என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம குழம்பிட்டு இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு கிறிஸ்பி பொட்டேட்டோ பால்ஸை செய்யும்போது நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதே சமயம் டைமும் சேவ் ஆகும். நம்ம ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம செய்யலாம்.
நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சூப்பரான ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.